ராஜுவும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு கரெக்ட்டா கோமதியும், "என்னடி பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல. வீட்ல நடக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். வேற என்ன பேச போறோம்?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா உங்களுக்கு நேரம் ஆகலையா? இத பேசிட்டு இருக்கிறீங்க. வேக்கையானம் பேசிட்டு இருக்கிறீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல. வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்திரும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி மீனா சலிச்சுக்கிட்டே சொல்றாங்க. "என்னடி என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்புறீங்கல்ல. உங்கள பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி இந்த வீட்ல நான் மாமியாரா? இல்ல நீ மாமியாரான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே." அப்படின்னு சொல்றாங்க. "யார் மாமியாரா இருந்தா என்ன? நடக்கிறதையே உன் நம்பலாமா? நம்ப வேண்டாமான்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் யோசிக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. "என்னதான் சொல்ல வர எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜி சொல்றாங்க, "அக்கா நீங்க எதா இருந்தாலும் டைரக்ட்டாவே சொல்லிருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா நீங்க உங்க தம்பி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளதானா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி இப்படி பேசுற? ஒரு பொண்ணு இப்படி கண்ண கசக்கிட்டு வந்து நிக்கிறப்போ, எப்படி யாரா இருந்தாலும் வந்து நம்பத்தானே செய்வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க தம்பி இத்தன நாள் வரைக்கும் யாருக்காச்சும் கெடுதல் பேசியிருக்காரா? வாய் தொறந்து சத்தமா கூட பேசியிருக்காரா? நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நீங்க கூட பொறந்தவரு இன்ன வரைக்கும் இத்தன நாளா கூட இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியலையில்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நீ என்னைய என்னமோ குத்தம் சொல்லி பேசுற மாரி தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா நீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்புறீங்களே! உங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எனக்கு பாவம் பட்டதெல்லாம் போதும். என்ன சொல்ல வர அத சொல்லு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அந்த சுகன்யா இருக்காங்கல்ல, அதான் ஆமா அவளுக்கு என்ன இப்போ" அப்படின்னு சொல்றாங்க. "அவிங்க இப்படிலாம் வந்து சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் இந்த விஷயத்துல கூடவா வந்து வெளில வந்து நடிப்பாங்க? என்னடி இப்படி பேசுற நீயி?" அப்படிங்கிற மாரி மீனாட்ட கேட்குறாங்க. "நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த விஷயத்துல இப்படிலாம் பேச மாட்டாங்களே" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க அத்த. எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாரி விஷயத்துல இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஆனா சுகன்யா பேசுவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி மீனா இப்படி பேசிட்டு இருக்கிறா?" அப்படிங்கிற மாரி ராஜிகிட்ட சொல்றாங்க. "எனக்கும் அக்கா சொல்றது கரெக்ட்டுன்னு தான் தோணுது" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நீயும் அவளோட சேர்ந்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நடக்கிறதெல்லாம் வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறோம். அதுக்கப்புறம் தனியா உட்காந்து நீங்களே நிதானமா யோசிங்க. உங்க தம்பி அப்படி பண்ணக்கூடிய ஆளா? இல்ல சுகன்யா இப்ப தான் வந்திருக்காங்க. அவிங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப என்ன இப்ப சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப இதெல்லாம் நடந்திருக்காதுங்கிறியா?" "கண்டிப்பா 100% இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது" அப்படின்னு சொல்றாங்க. "எத வச்சு இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ தான் மீனா சொல்றாங்க. "நேத்து நாங்க சித்தப்பா பத்தி பார்த்து பேசினோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் காலேஜ் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நாங்க வந்து சித்தப்பா கிட்ட சொன்னோம். நானும் அவரும் தான் சொன்னோம்" அப்படின்னு. "என்ன செந்திலா?" "ஆமா. அவரும் தான் என் கூட அன்னைக்கு காலேஜுக்கு வந்திருந்தாருல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன செந்தில் கூட வந்தானா? என்ன புதுசா பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல?" "ஆமா. ஏன்னா அவிங்க சொன்னவங்க எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு 2, 3 பிட்டெல்லாம் எக்கச்சக்கமா போட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காலேஜுக்கு போனப்போ சுகன்யா அவங்களோட போயி நம்ம அரசிய விட போறப்போ நான் மட்டும் போகல. என்னைய கூட்டிட்டு வந்ததே அவர் தான் கூட்டு வந்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. "செந்தில் கூட வந்தானா? இந்த விஷயத்த ஏன் சொல்லவே இல்ல? அவிங்க தான் உங்ககிட்ட சீன் கிரியேட் பண்ணி நல்லா பேசிட்டாங்களே! நாங்க என்ன சொல்ல முடியும்?" நானும் அவரும் யோசிச்ச ஒரே விஷயம், அரசியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். தேவையில்லாம சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மனசுல வச்சு தான் நான் அன்னைக்கு சாரி கூட கேட்டேன். அவரும் இதெல்லாம் வந்து சொல்ல வந்தாரு. ஆனா நீங்க தான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா உங்க மாமா ரொம்ப கோவமா இருந்தாரு. அதனால தான் அவரு இது ஒண்ணும் கேட்கல. நானும் விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். நீ தான் திடீர்னு வந்துட்டு ஆமா நான் பேசினேன் அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிட்ட. எனக்கே என்ன நம்பவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க அத்த நான் சொல்றத கேளுங்க. நாங்க போயிருந்தோம். அவிங்க அங்க பேசிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இவிங்க வந்து குமார திட்டி பேசின மாரிலாம் தெரியல. சும்மா அமைதியா நின்னு ஏதோ குசு குசுன்னு தான் குமார்கிட்ட கஞ்சாடை பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நடுவுல அரசி ஆனா எதுவுமே பேசவே இல்ல. நம்ம வீட்டு புள்ள ரொம்ப நல்ல புள்ள தான்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இத வந்து ஏன் அவிங்க வந்து அப்படி மாத்தி பேசினா?" அப்படின்னு சொல்றாங்க. "காரணம் இருக்கங்காட்டி தான். ஏன்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அரசிகிட்ட அவிங்க தனியா அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்க. இத பார்த்து நானும் கண்டிக்க செஞ்சேன். அப்ப இருந்தே சுகன்யாக்கும் எனக்கும் ஆகல. அவிங்க அன்னைக்கே அப்படிதான் நான் காலேஜ்லேருந்து பேசினதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து ஈவினிங் இத பத்தி நான் பேசலாம்னு நெனச்சேன். அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு வந்துட்டு, எங்க தன் பேர்ல தப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அப்படியே சீன கிரியேட் மாத்தி பண்ணி என் மேல பழிய போட்டுட்டாங்க. பரவால்ல இப்ப எனக்கு பழி விழுந்ததெல்லாம் எனக்கு அத பத்திலாம் எனக்கு கவல கிடையாதுங்க அத்த. ஆனா அரசியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். நாம ஏதாவது திட்ட போய் சண்டை வந்து தேவையில்லாம அரசியோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா போயிட்டுருக்கேன். இதத்தான் நான் வந்து நேத்து சித்தப்பாட்ட நானும் அவரும் சொல்லிட்டு இருந்தோம். அவரு கண்டிப்பா இத பத்தி போய் அங்க ரூம்ல பேசியிருப்பாரு. சண்டை வந்திருந்திருக்கும். ஏதாவது பேச்சுவார்த்தை முத்தியிருக்கும். அத வந்து சத்தம் போட்டு பேசுறப்போ வெளியில நீங்கலாம் கூச்சல் போட்டோன்னே, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க சீன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மாத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி இவ்ளோ சொல்ற? இவ்ளோ நடந்திருக்குமா? அப்பன்னா இவ வேணும்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாளா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவங்களுடைய சுயரூபம் தெரியாம அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க தம்பி மனச கஷ்டப்படுத்தி பேசுறீங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. இப்ப நீங்க அவர்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க" அப்படிங்கிற மாரி மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ராஜியும் சொல்றாங்க, "அக்கா சொல்றது தான் எனக்கு கரெக்ட்டுன்னு படுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் பழனி ரூம்லேருந்து வெளில வராரு. பார்த்துட்டு, "தம்பி இங்க வா கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னக்கா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தம்பி நான் உன்கிட்ட காலையில பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "என்னக்கா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு இப்ப தான் வந்து கொஞ்சம் புரியுது. சுகன்யா தேவையில்லாம உன்னைய கஷ்டப்படுத்துற மாரி ஏதோ நடந்துக்கிற மாரி எனக்கு தோணுது. அவ ஏதாவது உன்னைய கஷ்டப்படுத்துற மாரி நடந்துட்டா, என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "நேத்து இது மாரிலாம் நடந்திருக்காது. எனக்கு உன் மேல இப்ப தான் வந்து ஒரு யோசனையே வருது. அவ தேவையில்லாம ஏதோ பிரச்சனை பண்ற மாரி தோணுது. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுடா" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கப்போ கரெக்ட்டா சுகன்யா ரூம்லேருந்து வராங்க. "என்ன அக்காவும் தம்பியும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சரி நான் ஓகே நான் அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சுகன்யா கிளம்புறாங்க. அப்ப சொல்றாங்க, "அப்பளே என்னமோ காலையில உன்னைய பார்த்தா நடுங்குற மாரி நடிச்சா, இப்ப
பாரு பவ்யமா அப்படியே அக்கா வீட்டுக்கு போறேன்னு ஜம்பமா போறா பாரு. எல்லாம் இப்பதான்